ஜூலை 25 புனித யாக்கோபு திருத்தூதர் விழா. இவர் செபதேயுவின் மகன், திருத்தூதரான யோவானின் சகோதரர், பெத்சைதாவில் பிறந்தவர். ஆண்டவர் ஆற்றிய முக்கியமான புதுமைகளின் போது உடனிருந்தார். ஏறத்தாழ கிபி 42ஆம் ஆண்டில் ஏரோது மன்னனால் கொல்லப்பட்டார். இப்புனிதரின் பக்தி ஸ்பெயினில் கம்போஸ்தலா என்னும் இடத்தில் சிறப்புற விளங்குகிறது. அங்கு மாட்சிமிகு இத்திருத்தூதரின் பெயரில் புனிதப்படுத்தப்பட்ட ஆலயம் ஒன்று உள்ளது. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலுயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், திருத்தூதரின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், திருத்தூதரின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், திருத்தூதரின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். பாசுரம். யாக்கோபு, உம்மை யாம் இன்று புகழ்வோம். மீட்க பிறந்த இயேசுவுக்காக பாகம் துறந்து வலை திறம்பிட்டு வாகை சூடினீர். யாம் உம்மை புகழ்வோம். உடன் பிறந்தவருடன் இயேசுவின் அழைப்பை திடமுடன் கேட்டு அவர் பின் நடந்தீர். இடர் பல வரினும் இயேசுவின் பெயரை சுடர்விட செய்ய உலகெல்லாம் விரைந்தீர். சாட்சியாய் நின்றீர் யாயீர் வீட்டில், மாட்சியை கண்டீர் உயர்ந்த மலையில். மீட்பரின் இரத்த வியர்வை வேதனை காட்சியின் கசப்பை வனத்தில் சுவைத்தீர். எந்தை இயேசுவின் வழி நடந்தவரே, முந்தி அவர்காய் உயிர் துறந்தவரே, உம்மை போலவே அவரை நம்பி அன்பெதிர் நோக்கில் நாங்களும் உழைப்போம். கிறிஸ்துவின் குரலை இனிது யாம் கேட்டு நிறைவுடன் அவர் புகழ் நிலமிசை பாட, நேச தந்தையை ஆவியாரை மாசின்றி போற்றிட வரமருள்வீரே. ஆமேன். இயேசு கடந்து செல்கையில் செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டு அவர்களை அழைத்தார். இயேசு கடந்து செல்கையில் செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டு அவர்களை அழைத்தார். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையை நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு இருளும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறு உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழுப்புகளில் உம்மை பற்றிய ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீ துணையாய் இருக்கின்றேன். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு கடந்து செல்கையில் செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டு அவர்களை அழைத்தார். இயேசு கடந்து செல்கையில் செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டு அவர்களை அழைத்தார்.
உடனே அவர்கள் தங்கள் வலைகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். உடனே அவர்கள் தங்கள் வலைகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் செயல்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர்வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியடையவும் தகுதியுள்ளவர். உடனே அவர்கள் தங்கள் வலைகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். உடனே அவர்கள் தங்கள் வலைகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேல் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளை சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிலிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி
ஆண்டவர் கண்டு தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். ஆண்டவரே, உமது திருப்பெயர் என்றென்றும் நினைவு கூறப்படும். உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதின் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆகையால் நீங்கள் என்னைப் போலாகுங்கள் என அறிவுரை கூறுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் துயரத்தில் பங்கு பெறுவோர். ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் மத்தேயுவை குறித்து ஆற்றிய மறைபோதனை. செபதேயுவின் புதல்வர்கள் கிறிஸ்துவை வலியுறுத்தி கேட்கின்றனர். ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர வாக்களியும். அவர் என்ன செய்கின்றார்? அவர்கள் கேட்பது ஒரு ஆன்மீக கொடை அல்ல என்பதை அவர்களுக்கு காட்ட விரும்புகின்றார். அவர்கள் கேட்பது இன்னவென்று அவர்கள் அறிந்திருந்தால் அதை கேட்க அவர்கள் துணியவே மாட்டார்கள். எனவே அவர் கூறுகின்றார், நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அதாவது அது எத்தனை மேன்மையானதென்றும் சிறப்பானதென்றும் வானக வல்லமைகளின் பிடிக்கு கூட அது அப்பாற்பட்டதென்றும் அவர் கூறுகின்றார். பின் அவர் தொடர்கின்றார், நான் பருகும் கிண்ணத்தில் நீங்கள் பருகி
நான் பெற வேண்டிய ஞானஸ்தானத்தை நீங்களும் பெற இயலுமா? அவர் கூறுகின்றார், மதிப்புகளையும் சன்மானங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்வதை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள். ஆனால் போராட்டத்தை குறித்தும் உழைப்பை குறித்தும் நான் பேசியாக வேண்டும். இது சன்மானங்களின் நேரமன்று, மகிமை வெளிப்படும் நேரமும் இதுவன்று. மன்னக வாழ்வு என்பது இரத்தம் சிந்தும் நேரம், போர் புரியும் நேரம், அபாயமான நேரம். அவர் கேள்வி கேட்கும் விதத்தில் எவ்வாறு அவர்களை அழைத்து ஈர்த்து கொள்கிறார் என்பதை கவனியுங்கள். கொலை செய்யப்பட நீங்கள் தயாரா? இரத்தம் சிந்த நீங்கள் தயாரா என்று அவர் கூறவில்லை. அவர் எவ்வாறு வினவுகின்றார்? கிண்ணத்தை பருக உங்களால் கூடுமா? நான் பருகும் கிண்ணம் என்று இணைப்பதன் வழியாக அதனை கவர்ச்சியாக மாற்றுகின்றார். இவ்வாறு அதை அவரோடு பகிர்ந்து கொள்ளும் அவர்களது நோக்கம் அவர்களை இன்னும் ஆர்வமுடையவராய் மாற்றும். அவரது துன்பத்தை ஒரு ஞானஸ்நானம் என்றும் அவர் கூறுகின்றார். முழு உலகையும் அது பெரிய அளவில் சுத்திகரிக்கும் என்பதை இங்கனம் வெளிப்படுத்துகின்றார். சீடர்கள் அவருக்கு பதிலளிக்கின்றனர், எங்களால் முடியும். தீவிரம் அவர்களை உடனடியாக பதிலளிக்க செய்கின்றது. அவர்கள் சொல்வது என்ன என்று உண்மையாகவே அவர்கள் அறியாதிருப்பினும் அவர்கள் கேட்பதை பெறுவார்கள் என்று இன்னமும் நினைக்கின்றனர். கிறிஸ்து எவ்வாறு பதிலளிக்கின்றார்? என் கிண்ணத்திலிருந்து நீங்கள் பருகுவீர்கள், என் ஞானஸ்நானத்தால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். உண்மையாகவே பெரும் ஆசீர்வாதத்தை அவர் அவர்களுக்கு முன்னறிவிக்கின்றார். ஏனெனில் அவர் கூறுகின்றார், வேத சாட்சிகள் ஆகும் பேற்றிற்கு நீங்கள் தகுதி பெறுவீர்கள். நான் படும் துன்பத்தை நீங்களும் அனுபவிப்பீர்கள். ஒரு வன்முறை மிக்க சாவினால் உங்கள் வாழ்வு முடிவுறும். இவ்வாறு அனைத்தையும் என்னோடு பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் என் வலப்புறமும் இடப்புறமும் அமர்வது என் விருப்பமன்று. தந்தை எவருக்கு அதை தயாரித்துள்ளாரோ அவர்களுக்கே அது உரியது. இவ்வாறு அவர்களது மனங்களை மேலான இலக்குகளுக்கு இட்டு சென்று அவர்களை அளிக்கும் அனைத்தையும் சந்தித்து மேற்கொள்வதற்கு அவர்களை தயாரித்த பிறகு அவர்களுடைய மன்றாட்டை அவர் சீராக்குகின்றார். பின்னர் மற்ற 10 சீடரும் இவ்விரு சகோதரர்கள் மேல் சினம் கொண்டனர். எத்துணை நிறைவின்றி அவர்கள் இருப்பதை பாருங்கள். மற்ற 10 பேருக்கும் முன்னதாய் செல்ல முயற்சித்த இருவர் ஒருபுறம், இவ்விருவரை குறித்து பொறாமைப்படும் 10 பேர் இன்னொரு புறம். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல் அவர்கள் வாழ்க்கையில் பின்னொரு நாளில் அவர்களை எனக்கு காட்டுங்கள். இத்தகைய உணர்ச்சிகளும் முயற்சிகளும் மறைந்து போவதை நீங்கள் காணலாம். இங்கே முதலிடத்தை கேட்கும் அதே அருளப்பர் எவ்வாறு போதிப்பதிலும் அருங்குறிகள் புரிவதிலும் ராயப்பருக்கு இடமளிக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் பணியில் வாசியுங்கள். யாகப்பர் அவரது பங்கிற்கு நீண்ட நாள் வாழவில்லை. ஏனெனில் தொடக்கத்தினின்றே அவர் பெரும் உற்சாகத்தினால் தூண்டப்பட்டார். வெறும் மனித இலக்குகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி உடனடியாக வேத சாட்சியாக துன்புறுவதனால் சிறப்புமிக்க உயரங்களுக்கு அவர் எழுந்தார். ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் மத்தேயுவை குறித்து ஆற்றிய மறைபோதனை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள்.
இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். மன்றாட்டுகள். விண்ணக உரிமையை திருத்தூதர்களிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்வதால் நம் தந்தை நமக்கு அருளுகின்ற எல்லா ஆசிகளுக்காகவும் அவருக்கு நன்றி கூறி வேண்டுவோம். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்களுக்கு வாழ்வும் வலிமையும் தருவதற்காக திருத்தூதர்களின் வழியாக கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் கொடையாக அருளிய ஆண்டவராகிய கடவுளே உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். திருத்தூதர்கள் எங்களை ஒளிக்கும் மகிழ்வுக்கும் கொண்டுவர பணியாற்றிய உமது வார்த்தையின் திருப்பந்திக்காக ஆண்டவராகிய கடவுளே உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் அனைவரையும் ஒரே உடலாய் மாற்றுவதற்கு திருத்தூதர்கள் மேல் நீர் கட்டிய உமது தூய திருச்சபைக்காக ஆண்டவராகிய கடவுளே உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் உள்ளங்களை பாவத்தினின்று தூய்மையாக்கி திருமுழுக்கு, ஒப்புரவு ஆகிய அருள் அடையாளங்களை திருத்தூதர்களிடம் கையளித்ததற்காக ஆண்டவராகிய கடவுளே உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே, உம்மை முன்னிட்டு தம் வாழ்வை அர்ப்பணித்த உம் திருத்தூதர்களுள் முதன்மையானவராக புனித யாக்கோபின் பலியை ஏற்றுக்கொண்டீர். அவருடைய மறை சாட்சியத்தில் உறுதியை கண்டடையவும் அவருடைய இடைவிடா இறைவேண்டலில் பாதுகாவலை பெற்றுக்கொள்ளவும் உமது திருச்சபைக்கு வரம் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.